ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். குழந்தைக்கு என்ன பேரு? கண்மணி. கண்மணியா? நல்ல பேரா இருக்க, பேஷா இருக்கா, கண்ணாலேயே பேசுறா. போயிட்டு வாங்க. தீர்காயுஷ்மான் பவ, வாழ்க வளமுடன். வா. இப்போதான் நண்பா வெளியிலேருந்து வந்தேன். ட்ரெஸ் மாற்றலான்னு பார்த்தா நீ வந்து நிற்கிற. நானும் உங்களை நைட்டு தான் மீட் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம சித்தப்பு இல்லை, அவரை மீட் பண்ணேன். சரி, அவரையும் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். என்ன வீட்டில் யாரையும் காணோம்? மலர் கடைக்கு போயிருக்கா. அப்போது நம்ம கண்மணி தோ இருக்கா பாரு, செல்ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு இருக்கா பாரு. எல்லார் வீட்லேயும் இதான் நடக்குது போங்க. செல்லு வந்ததும் தான் வந்துச்சு, யாரும் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. அண்ணே நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்காமா? சரிங்கண்ணே. போய் காஃபி போடுறி. சரிங்க. ஜகார்த்தாவில் நடைபெறும் இத்தொடரின் கால் இறுதியில் ஜப்பான் வீராங்கனை நோசோமி ஒகுஹாரா மோதினார். ஆட்டத்தின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய சிந்து 21-14, 21-7 என்ற நேர் செட் கணக்கில் எளிதாக வெற்றி பெற்றார். இதையடுத்து இன்று நடைபெறும் சும்மா கிடந்த இடம்லாம் திடீர்னு விலையேறிடுச்சு. நாமளும் வளைச்சு வாங்கி போட்டோம். இப்போ அந்த இடத்தெல்லாம் என்ன சேர்த்துன்னு தெரியல நண்பா. அதான் கடை கட்டி விட்டுறலான்னு பார்க்குறேன். நீயாவது பரவாயில்ல நண்பா, தப்பிச்சுக்கிட்டேன். நான் தான் வகையாக வந்து மாட்டிக்கிட்டேன். இருக்கிற வயல்வெளியெல்லாம் வாங்கி பிளாட் போடலான்னு நினச்சேன். அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற? விவசாயம் பண்ணு. விவசாயமா? நீங்கள் வேற நண்பா, விளையாட்டுக்கு சொல்ல, உண்மைதான். 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு வரப்போகுது, பார்த்துக்க. இந்தாங்கண்ணே காஃபி. நண்பா எடுத்துக்க. எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. குடிங்க. பேசிட்டே இருங்கண்ணே, சாப்பிட்டு போயிடலாம். இருக்கட்டும், பரவாயில்லம்மா. ஏய், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ போய் சமையல் பண்ணு. சரிங்க. சாப்பிட்ட போலாம் நண்பா. என்ன ஆச்சுங்க? பாப்பா கத்துறா. என்னடி ஆச்சு? பாப்பா என்னாச்சுமா? பாப்பா பாப்பா என்னாச்சு? என்னங்க 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 என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? பாப்பா என்னாச்சு? என்னாச்சு? பாப்பா கண்மணி என்னாச்சு? பாப்பா என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? பாப்பா என்னடி ஆச்சு? என்னாச்சு? கண்மணி கையெடு. ஐயோ எங்க முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்குங்க. பாப்பா என்ன பாப்பா பண்ண? என்னாச்சு பாப்பா உனக்கு? இந்த செல்போன் பிடிச்சதும் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு. ஐயோ குழந்தை தூக்குங்க, ஹாஸ்பிடல் போலாம். சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் தூக்குங்க வாங்க. கண்மணி
சார் வரலாமா? வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். இங்கே உட்காரு. அம்மாடி உமா, சார் போயிட்டு சூடா ஒரு காஃபி வாங்கிட்டு ஓகே வாங்கம்மா. உங்களுக்கு? வேணாம் சார். ஏம்மா, சார் நம்ம கேன்டீன்ல சூடா பஜ்ஜி போட்டிருப்பான், 2 வாங்கிட்டு வா. வெங்காய பஜ்ஜி சரிங்க சார். சீக்கிரம் வாங்கிட்டு வா. இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே கேஸ், அதனால தான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஏன் சார் என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறிக்கிட்ட இருக்க? நீங்க என்னன்னா பச்சி வாங்கிட்டு வாங்க, பணியாரம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சார்? நீங்களாம் மனுஷனா இல்ல? யாரை பார்த்து மனுஷனா இல்லையாங்கிற? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சென்னை மதுராந்தகத்தை சேர்ந்த தனுஷ் என்ற சிறுவன் செல்போன் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசியதால் செல்போன் வெடித்து கண் பார்வை பறிபோயுள்ளது. மதுராந்தகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி எட்டியப்பன் என்பவரது 9 வயது மகன் தனுஷ் செல்போனை சார்ஜ் போட்டுக்கொண்டு பேசிய பொழுது அது பயங்கர சப்தத்துடன் வெடித்தது. உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் இறுதியாக எழும்பூர் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பார்வை பறிபோனதை முதல் கட்டமாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கண்ணில் இருந்து. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? தெரியும், ஆனா நமக்கு நடக்காதுன்ற ஒரு தெனாவட்டு திமிரு. நீங்க ஆம்பளைங்க பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்லி ஊரை சுத்திட்டு வருவீங்க. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறது கிடையாது. வீட்டுக்கு வந்ததும் உங்க பிசினஸ், அதை பாக்குறதுக்காக செல்போனை உங்க புள்ள கையில கொடுத்துட்டு உங்க வேலையை நீங்க பாக்குறது. இந்த அம்மா தனக்கு வீட்டு வேலை தான் முக்கியம், டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, இல்ல வெளியில அரட்டை அடிக்கணும், சீரியல் இதான முக்கியம் உங்களுக்கு. எவ்வளோ தப்பு நடக்குது இங்க. உன் புள்ள என்ன பண்ணுது? கார்ட்டூன் படம் பாக்குதா, பிட்டு படம் பாக்குதா, என்னத்தை பாக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும்? என்ன பாக்குதுன்னு நீ பாத்திருக்க? இதெல்லாம் பாக்காதீங்க. இதுல எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியுதுன்னு பீத்திக்க வேண்டியது. செல்போன் வந்தது ஒரு விஷயத்துல நல்லதுதான், ஆனா அதுல 1000 கெட்டதும் இருக்கு. தெரியாது? நீங்க பண்ற தப்புக்கு அந்த புள்ள தானே இப்ப அனுபவிக்குது. பாத்தீங்கல்ல அதுக்கு என்ன ஆச்சுன்ட்டு. குழந்தையோட இடது கண் கருவழியில கண்ணாடி தூள் பட்டதுனால பார்வை டோட்டலா போயிடுச்சு. வலது கண்ல ஒரு 30% பார்வை தெரியும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம். சார் குழந்தைக்கு யாரும் ஏதாச்சும் கண்ணு மாற்ற முடியுமா சார்? ரிப்போர்ட் வரட்டும், ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. சரியா? சரிங்க டாக்டர். பாப்பா 2 இட்லி சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கணும், சரியா? அப்பதான் பொண்ணு ஆறும். சாரிப்பா, இனிமே நான் செல்போனே தொட மாட்டேன். என் மேலதான் தப்பு. இல்லடா செல்லம், நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான்